ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 பேப்பர் 1 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்ட ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். த வோல்டேஜ் அக்ராஸ் 30 ஓம் இன் தி சர்க்கியூட் ஷோன் இன் இஸ். இப்போ இந்த சர்க்கியூட்டில் 30 ஓம் எங்கே இருக்குது? இங்கே பாட்டத்தில் இருக்குது. ஓவரால் இந்த சர்க்கியூட்டை பாருங்கள், என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று ரெசிஸ்டர் இருக்குது, ஓகேங்களா, அண்டு வோல்டேஜ் இருக்குது. இல்லாத காம்பனன்ட்ஸ் ஆர் டோம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப டெஃபினட்டாக இந்த ஐ தான் வந்துட்டு இங்கே இல்லாத காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த ஐயை கண்டுபிடிக்கணும்னா டெஃபினட்டாக நம்ம என்ன போய் ஆகணும்? இஸ் கேவிஎல் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐயை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அனதர் திங் இஸ் இயர். இப்போ இந்த வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் ரெண்டு சைட்லையுமே இருக்குது. ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 40 வோல்ட், ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 100 வோல்ட் இருக்குது. இப்போ நான் கேவிஎல் எப்படி அப்ளை பண்ணுறது? எதை நான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அப்ளை பண்ணுறது? இன்கேஸ் நான் 40 வோல்ட்டை வச்சு நான் ரெஃபரன்ஸாக அப்ளை பண்ணிங்கன்னா கிளாக் வைஸில் எனக்கு நெகட்டிவில் ஆன்சர் கிடைக்குது. இன்கேஸ் அண்டு 100 வோல்ட்டை வந்துட்டு நான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நான் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ நான் ரெஃபரன்ஸாக எடுக்கிறப்ப ஹையஸ்ட் வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நான் கொண்டு வரேன். இப்போ நான் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன்? கேவிஎல்லை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? கேவிஎல்லை நான் அப்ளை பண்ணுறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? கரண்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈஸியாக கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னே நம்ம என்ன பொலாரிட்டி மென்ஷன் பண்ணுறோம் எல்லா காம்பனன்ட்ஸுக்கும். இங்கே வோல்டேஜ் வந்துட்டு என்னது? நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இங்கே பொட்டென்ஷியல் பாருங்கள், பிஃபோர் என்டரிங் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி பாசிட்டிவ், ஹியர் நெகட்டிவ். அண்ட் வோல்டேஜில் இங்கே என்டரிங் வந்து பாசிட்டிவ், இந்த லீவிங் இஸ் நெகட்டிவ். அண்ட் இங்கே 30 ஓமில் வந்துட்டு என்னது? என்டரிங் இஸ் அ பாசிட்டிவ், லீவிங் இஸ் த நெகட்டிவ். அண்ட் 2 ஓம் ரெசிஸ்டரில் வந்துட்டு என்டரிங் இஸ் அ பாசிட்டிவ், லீவிங் இஸ் த நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நான் கேவிஎல் அப்ளை பண்ணுறப்ப நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே 100 எப்படி எழுதலாம்? என்டரிங் இஸ் த நெகட்டிவ், மைனஸ் இஸ் 100. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு என்டரிங் என்னது? பாசிட்டிவ். அப்படின்னா வோல்டேஜை டோமில் எழுதணும், V = IR. ஸோ 8I அப்படின்னு சொல்லிட்டு எழுத போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்டரிங் என்ன இருக்குது? இஸ் பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் இஸ் 40. நெக்ஸ்ட்டு இங்கே என்டரிங் என்ன இருக்குது? ப்ளஸ் இங்கே வோல்டேஜ் டோமில் தான் எழுதணும், V = IR. ஸோ 30I. நெக்ஸ்ட்டு இங்கே என்டரிங் என்ன இருக்குது? இஸ் அ பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் 2I. வோல்டேஜ் டேர்மில் நான் எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. இப்போ இருக்கிற டேர்ம்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா -100 ப்ளஸ் 40. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா -60. நெக்ஸ்ட்டு 8I ப்ளஸ் 30I, 38I, 38I ப்ளஸ் 2I. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இஸ் 40I ஈக்குவல் டு 0. ஸோ 40I ஈக்குவல் டு அண்ட் 60. So I equal to 60 divided by 40. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 1.5 ஆம்ஸ் கரண்ட்டு தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? அண்டு அப்போ இந்த சர்க்கியூட்லேயும் இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் இருக்கும்? இஸ் 1.5 ஆம்ஸ் கரண்ட்டு தான் இருக்கும். இந்த 1.5 ஆம்ஸ் வந்துட்டு இந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு ரொட்டேட் ஆகிறப்ப நம்ம ஈஸியாக வோல்டேஜ் ட்ராப்பை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் எல்லா எலமெண்ட்டுக்கும், ஆல் த ரெசிஸ்டன்ஸுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிச்சிடலாமா? V 30 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ V = IR. ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இஸ் 1.5 இன்ட்டு எந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுங்க? 30 ஓம்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், 30. அப்படின்னா 1.5 இன்ட்டு 30 is what? Is a 45 volt. அப்படின்னா the voltage drop across 30 ohm is a 45 volt. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் என்னவா இருக்குது? The B is the correct answer. Thank you for watching.